வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் வீடான புதன் ஆட்சி பெற்று புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரை 9ஆம் இடமான கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிகழும் விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா 6/3/2026 என்று காலை 8:24 மணிக்கு பூரட்டாதி 3 இருந்து பூரட்டாதி 4, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாக குரு பகவானுடைய சொந்த வீடான மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். 10ல சனி பகவான் ஏறுவது, கேந்திரம் ஏறுறது ஓரளவுக்கு சிறப்பான பலனே. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடும் உழைப்பை கொடுத்து அதன் மூலம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு 10ல் நின்ற சனி பகவான் நிச்சயம் செய்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது 6/3/2026 இருந்து 6/4/2026 வரை பூரட்டாதி 4, அதாவது குரு பகவானுடைய சாரத்தில் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதி சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் உத்தமமான பலனே. கூட்டு தொழில் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் செஞ்சு கொடுப்பார். அடுத்தது 6/4/2026 இருந்து 15/4/2027 வரை உத்திட்டராதி நட்சத்திரத்தில், அதாவது சனி பகவான் தனது சுயசாரத்தில் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்து அதிபதி சாரத்தில் சனி பகவான் சுயசாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தமமான பலம் தான். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் திடீர் தன பிரப்தி, தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா 15/4/2027 இருந்து 24/4/2028 வரை ரேவதி நட்சத்திரம், அதாவது புதன் பகவான் சாரத்தில், அதாவது உங்கள் ராசிநாதன் 1 மற்றும் 4க்கு சொந்தமான ராசி அதிபதி சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சுய முயற்சி மூலம் வீடு, வண்டி, வாகனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்வைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுக்கு 3, 7, 10 3 பார்வை இருக்குங்க. 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷிப ராசியை பார்வை செய்வது. இதனால பலன் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத செலவுகளும் தேவையற்ற செலவுகளும் இந்த சனி பகவான் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 7ஆம் இட பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியை பார்வை செய்வது தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, வீடு, வண்டி, வாகன விரயம், இது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 10ஆம் இட பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியை பார்வை செய்வது கணவன் மனைவி வாக்குவாதம், புதிய நண்பர்கள் சாவகாசம் தவிர்ப்பது நல்லது. எனவே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பெயர்ச்சியாக கூடிய சனி பகவான் ஒரு விதத்தில் பெரும்பாலும் நல்ல பலனை கொடுக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவானை இன்னும் சனி பகவான் 10ல் நின்று சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்று நினைச்சிங்கன்னா, திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் குளித்து நீராடி சனி பகவானை வழிபடுங்கள். இந்த 10ஆம் இட சனி மூலம் மேலும் மேலும் சிறப்பான பலனை அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.